ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு துளசி பிரியா கிரியேஷன். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹேரை வந்து சிக்கே இல்லாம நல்லா சாஃப்டா கண்டிஷனிங்கா ஸ்மூத்தா வச்சுக்கிறதுக்கு சில டிப்ஸும் ஒரு கண்டிஷனர் பார்க்க போறோம் ஹோம்மேடா. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலயே ஒரு பெல் ஐகான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துறீங்க அப்படின்னா நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வந்துடும். நீங்க நம்ம சேனலை மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோ வந்து நான் போடுறதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்காகவும் இந்த வீடியோவை கிளிக் பண்ண உங்கள் எல்லாருக்காகவும் இந்த வீடியோவை வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அவங்க வந்து இந்த டவுட் கேட்டு 1 வீக்காவது இருக்கும், என்னால் வீடியோவே போட முடியல. நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சாரி. முடி வந்து சிக்காறது பொண்ணுங்களுக்கு மட்டும்தான் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. பாய்ஸ்க்குமே முடி வந்து சிக்காகும். முக்கியமாக அடர்த்தியாக முடி இருக்கிறவங்களுக்கும் சுருட்ட முடி இருக்கிறவங்களுக்கும் தான் அடிக்கடி சிக்கு விழுகும். முடி வந்து சிக்கு விழுந்துருச்சு அப்படின்னா அது எடுக்கிறது ரொம்பவுமே சிரமம். எடுத்து தலைவலியே வந்துடும். நம்ம வேகமாக சிக்கு எடுக்கும்போது ஹேர் ஃபால் ஆகும், முடி வந்து உடஞ்சு விழுகும். முடி சிக்காகிறதுக்கு என்னெல்லாம் ரீசன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வெளியே போகும்போது ஃப்ரீ ஹேர் விட்டுட்டு போவோம். லேடிஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஹேர் விடுறது ரொம்பவுமே பிடிக்கும். எனக்குமே ரொம்ப பிடிக்கும் ஃப்ரீ ஹேர் விடுறது. நம்ம வெளியே போயிட்டு வந்ததும் பார்த்திங்கன்னா நம்ம ஹேர் வந்து ரொம்பவுமே சிக்கலாக இருக்கும். இதுக்கு என்ன காரணம்னு பார்த்திங்கன்னா, நம்ம வெளியே போகும்போது நம்ம ஹேரில் வந்து நிறைய வெயில் பட்டுக்கும், நிறைய காற்றடிக்கும், பொல்யூஷன்லாம் அதிகமாக வந்து நம்ம ஹேரை தாக்கியிருக்கும். இதனால நம்ம ஹேர் வந்து ரொம்பவுமே ட்ரையாக இருக்கும். இதனால தான் சிக்கலாகுது. நம்ம ஹேர் சிக்காயிருச்சு அப்படிங்கிறதுக்காக நம்ம சீப்பை வச்சு என்ன தான் சிக்கு எடுக்க ட்ரை பண்ணாலும் ஹேரில் இருக்க சிக்கு போகவே செய்யாது. இன்னும் கொஞ்சம் தான் நம்ம ஹேர் வந்து டேமேஜ் ஆகும். நெக்ஸ்ட்டு நம்ம ஹேர் வந்து முடிச்சு விழுந்து சிக்கலாகிறதுக்கு ஸ்ப்ளிட் எண்டும் ஒரு காரணம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நைட்டு ஃப்ரீ ஹேர் விட்டுட்டு அப்படியே தூங்கிடுவீங்க. காலையில் எந்திரிச்சு பார்த்தீங்க அப்படின்னா நிறையவே முடி சிக்காக இருக்கும். நம்ம நைட்டு வந்து ஃப்ரீ ஹேர் விட்டுட்டு தூங்குறதும் ஒரு காரணம். நெக்ஸ்ட்டு நம்ம ஹேர் ஸ்டைல் பண்ணுறதுக்காக ஸ்ட்ரைட்னர் யூஸ் பண்ணுவோம். ஹேரை வந்து ட்ரை ஆக்குறதுக்காக ட்ரையர் யூஸ் பண்ணுவோம். இதனாலேயும் நம்ம ஹேர் பார்த்திங்கன்னா சிக்கு விழுக வாய்ப்பு இருக்குது. நம்ம ஸ்கேல்ஃபில் வந்து நேச்சுரலாக எண்ணெய் சத்து தண்ணி சத்து இல்லை அப்படின்னாலே நம்ம ஹேர் வந்து ரொம்ப சிக்காக வாய்ப்பு இருக்குது. அப்புறம் நம்ம தலைக்கு குளித்ததுக்கப்புறம் ரொம்ப ரப் பண்ணி தலையை துவட்டக்கூடாது, மைல்டாக தான் தலையை துவட்டணும். சில பேர் பார்த்திங்கன்னா முடியை துண்டை வச்சு ரொம்ப அடிச்சடி துவட்டுவாங்க. அந்த மாதிரி பண்ணும்போது ரொம்பவுமே சிக்கு விழுகும். நீங்கள் நைட்டு வந்து தூங்கும்போது கொண்டையோ இல்லை ஃப்ரீ ஹேரோ விட்டுட்டு தூங்க வேணாம். நல்லா சடை போட்டுட்டு தூங்க. டைட்டாக வந்து சடை போடணும்னு அவசியம் இல்லை, லூஸாகவே சடை போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஹேரில் வந்து ஸ்ப்ளிட் எண்ட் இருக்கும், அதை அப்பப்போ வந்து நம்ம ட்ரிம் பண்ணி விடணும். ஹேரை வந்து எப்போவுமே மாய்ஸ்டராக வச்சுக்கோங்க. அதுக்கு வந்து ரெகுலராக ஆயில் அப்ளை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஹேரை கண்டிஷ்னர் பண்ணுறது ரொம்பவுமே முக்கியம். நம்ம ஹேரை வந்து சிக்காகாமல் பார்த்துக்கும். நீங்கள் ஹோம்மேடாகவும் கண்டிஷ்னர் வந்து செஞ்சு யூஸ் பண்ணலாம். அப்படி பிடிக்கலை, உங்களுக்கு வந்து செய்ய நேரம் இல்லை அப்படிங்கிறவங்க வந்து நீங்கள் மார்க்கெட்டில் கண்டிஷ்னர் வாங்கி நல்ல ப்ராடக்டாக பார்த்து வாங்கி யூஸ் பண்ணுங்கள். நம்ம சீப்பை வச்சு தலையை சிக்கு எடுக்கிறதுக்கு முன்னாடி விரல்லையே நல்லா சிக்கு எடுத்துக்கோங்க மெதுவாக. அதுக்கப்புறமா கொஞ்சமாக ஹேரில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு சீப்பை வச்சு அதுக்கப்புறமா சீவுங்க. சீப்பு வந்து நல்ல பெரிய பல்லாக இருக்கிற சீப்பை வச்சு யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் சிக்கை எடுக்கிறது பார்த்தீங்கன்னா நுனி முடியிலேருந்து தான் சிக்கு எடுக்க ஆரம்பிக்கணும். மேலேருந்து சிக்கு எடுத்துகிட்டு வரக்கூடாது. அப்படி நம்ம மேலேருந்து சிக்கு எடுத்துகிட்டு வரும்போது நிறையாவே ஹேர் ஃபால் ஆகும். வீக்லி ஒன்ஸ் வந்து நம்ம ஹேர் மாஸ்க் யூஸ் பண்ணணும், நம்ம ஹேருக்கு தகுந்த மாதிரி. நிறைய பேருக்கு ஹேரில் ஆயில் வைக்கிறதே பிடிக்காது. அவங்கெல்லாம் ஹேர் சீரம் வாங்கி யூஸ் பண்ணலாம். சரி, ஓகே. இப்போ நம்ம ஹோம்மேட் கண்டிஷ்னர் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த கண்டிஷ்னர் பார்த்தீங்கன்னா நம்ம ஹேரை நல்லா சைனிங்காக சில்கியாகவும் வச்சுக்கும், அதே நேரத்தில் ஹேர் க்ரோத்தையும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு க்ளீன் பவுல் எடுத்துக்கோங்க. இதில் வந்து இப்போ கொஞ்சமாக தயிர் ஆட் பண்ணிக்கலாம். நல்ல கெட்டியான தயிராக எடுத்துக்கோங்க. தயிர் வந்து யூஸ் பண்ணும்போது நம்ம தலைமுடிக்கு நல்ல ஒரு ஊட்டச்சத்தை கொடுக்கும். இது நம்ம ஹேரில் உள்ள டேண்ட்ரஃபையும் சரி பண்ணும். இதில் நிறைய விட்டமின்ஸ் இருக்குது. நம்ம ஸ்கேல்ஃப் வந்து ரொம்ப ட்ரையாக இருந்துச்சு அப்படின்னா ரூட்டுமே ரொம்ப ட்ரை ஆகி டல்லாக இருக்கும். இதனால நம்ம ஹேர் க்ரோத் ஆகாமல் ஸ்டாப் ஆயிரும். ரொம்பவும் ஹேர் ஃபால் ஆகும், ஸ்ப்ளிட் எண்ட் ப்ராப்ளமும் வரும். இது எல்லாம் சரி பண்ணுறதுக்கு தயிர் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஹேரை நல்லா மாய்ஸ்சரைசிங்காக வச்சுக்கும், ஹேர் க்ரோத்தையும் நல்லா இன்க்ரீஸ் பண்ணும். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா முடி வந்து ரொம்ப பறந்துக்கிட்டு இருக்கும். அப்படி இருந்தாலே சீக்கிரமாகவே நம்மளுக்கு சிக்காயிரும் முடி. இதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு தயிர் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நம்ம ஹேரையும் நல்லா சாஃப்ட் அண்ட் கண்டிஷனிங்காக வச்சுக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்பூன் அளவு கோகோனட் ஆயில் வந்து ஊற்றிக்கலாம்.
நல்ல சுத்தமான தேங்காய் எண்ணெயாக எடுத்துக்கோங்க. இப்போ இதை இது கூட ஊற்றிக்கலாம். கோகனட் ஆயில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹேர் ஃபாலை நல்லா கண்ட்ரோல் பண்ணும், ஸ்ப்ளிட் அண்ட் ப்ராப்ளமும் சரி பண்ணும். கோகனட் ஆயிலை வச்சு நம்ம ஸ்கேல்ஃபில் மசாஜ் பண்ணும்போது நம்ம ஹேரை நல்லா ஹைட்ரேட்டிங்காக வச்சுக்கும். ட்ரை ஹேர் உள்ளவங்களுக்கும் சரி, சுருட்ட முடி உள்ளவங்களுக்கும் சரி, சீக்கிரமாகவே ஹேர் வந்து சிக்காயிரும். அதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு கோகனட் ஆயில் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து விளக்கெண்ணெய் 1 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். ஓகே, இப்போ இது கூட ஆட் பண்ணிக்கலாம். அதை விளக்கெண்ணெய் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிசுபிசுப்பாக இருக்கும் நம்ம ஹேரில் தேய்க்கும் போது. பட் வந்து அதை நம்ம தேய்க்கும் போது நம்ம ஹேரை நல்லா சாஃப்டாக கண்டிஷனிங்காக வச்சுக்கும். அதே மாதிரி முடியும் சிக்காகாது, ஹேரும் நல்லா க்ரோத் ஆகும். விளக்கெண்ணெய் வந்து ஹேர் க்ரோத்துக்கு மட்டும் இல்லை, ஹேர் ஃபாலையும் நல்லா கண்ட்ரோல் பண்ணும். அதுக்கப்புறம் நம்ம ஸ்கேல்ஃபில் இருக்கிற டேண்ட்ரஃபை கிளியர் பண்ணி நல்ல ஒரு மாய்ஸ்சரைசிங் கொடுக்கும். நெக்ஸ்ட்டு சீக்கிரமாக இளநரை ப்ராப்ளம் வராமல் பார்த்துக்கும். அதே மாதிரி முடி உடையிறது, ஸ்ப்ளிட் அண்ட் ப்ராப்ளம் இது எல்லாத்தையுமே சால்வ் பண்ணும். இது மட்டும் கிடையாது, விளக்கெண்ணெயில் இன்னும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. சொல்லிக்கிட்டே போகலாம். அதுக்காக நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடாது. வீக்லி 1 டைம்ஸ் வந்து யூஸ் பண்ணால் போதும். நெக்ஸ்ட் வந்து நேச்சுரலான கத்தாழை ஜெல் எடுத்து வச்சுருக்கேன். கடையில் வாங்கினதை கண்டிப்பாக யூஸ் பண்ணாதீங்க. இந்த கத்தாழை ஜெல் பார்த்தீங்கன்னா நம்ம ஹேரை நல்லா பட்டு போல் சாஃப்ட் ஆக்கும். இது வந்து நம்ம ஸ்கேல்ஃபில் உள்ள டெட் செல்ஸை நல்லா ரிமூவ் பண்ணும். ஹேர் ரூட்டை வந்து நல்லா ஹெல்த்தியாக்கும். முடியும் நல்லா ஹெல்த்தியாக வளரும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்ம ஹேர் ஃபாலை நல்லா கண்ட்ரோல் பண்ணும். முடியை நல்லா அடர்த்தியாக நீளமாக வளர வைக்கும். நெக்ஸ்ட் முடிக்கு வந்து நல்ல ஒரு ஈரப்பதம் கொடுக்கும். முடியையும் சிக்காகாமல் பார்த்துக்கும். இந்த கத்தாழை ஜெல் பார்த்தீங்கன்னா நம்ம ஹேரில் உள்ள நிறையா ப்ராப்ளமை வந்து சரி பண்ணுது. அதனாலேயே இதை வந்து நம்ம ஹேரோட சூப்பர் ஹீரோ அப்படின்னு சொல்லலாம். கத்தாழை ஜெல் வந்து புடுங்கின உடனே நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி கத்தாழையை வந்து சாய்ச்சி வச்சுருங்க. அதுலேருந்து எல்லோ கலரில் தண்ணி மாதிரி ஒன்று வரும். அது வந்து நம்ம ஹேருக்கும் சரி ஸ்கின்னுக்கும் சரி நல்லதே கிடையாது. அது வந்து வெளியேறினதுக்கப்புறம் நம்ம கத்தாழையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 2 ஓரத்தில் இருக்கிற முள்ளை மட்டும் கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்க ஜெல்லு மட்டும் 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம கத்தியை வச்சு கீரியும் ஜெல்லை எடுத்துக்கலாம். இல்லைனா நீங்கள் மிக்சி ஜாரில் கூட போட்டு கிரைண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஜெல்லு மட்டும் எடுத்தாச்சு. இப்போ இது கூட ஆட் பண்ணிக்கலாம் அதெல்லாம். ஓகே, அவ்வளோதான். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம ஆயில் ஆட் பண்ணியிருக்கோம்ல, அதனால நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து இவ்வளோ தான் எடுத்திருக்கேன் அப்படிங்கிறதுக்காக நீங்களும் இதே அளவு தான் ஆட் பண்ணணும் எல்லாமே அப்படின்ட்டு அவசியம் கிடையாது. நீங்கள் வந்து உங்கள் ஹேருக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து ரொம்ப ஃப்ரீஸி ஹேர் இருக்குது, இல்லைனா சுருட்ட முடி இருக்குது அப்படிங்கிறவங்க எல்லா இன்க்ரீடியண்ட்லேயுமே கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க குவான்டிட்டி. இதை வந்து எப்போ அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணலாம், யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இதை எப்போ அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். இதை எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இதை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஹேரை வந்து நல்லா சிக்கு இல்லாமல் நல்லா சீவிக்கோங்க. அதுக்கப்புறமா ஸ்கேல்ஃபில் முடியல எல்லா இடத்துலையுமே நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. ஸ்கேல்ஃபில் வந்து நல்லா மசாஜ் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். நுனி முடி வரைக்கும் நல்லா அது ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள். யார் யார் இதை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு பார்க்கலாம். 15 வயசு கீழே உள்ளவங்களாம் யூஸ் பண்ண வேணாம். அதே மாதிரி சைனஸ் ப்ராப்ளம் உள்ளவங்க வந்து இதை அவாய்ட் பண்ணிடுங்க. அதுக்கு பதிலாக மார்க்கெட்டில் விற்கிற நல்ல கண்டிஷ்னராக பார்த்து யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து தலைவலி ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறவங்க வந்து ஹேரில் 10 நிமிஷம் மட்டும் வச்சுட்டு வாஷ் பண்ணிடுங்க. உங்களுக்கு வந்து சைனஸ் ப்ராப்ளம் இல்லை, தலைவலி இல்லை அப்படிங்கிறவங்க வந்து 20 நிமிஷம் ஊற வச்சு கெமிக்கல் ஃப்ரீயான ஷாம்பூ இல்லை சீயக்காய் போட்டு நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம் ஹேரை. ஹேர் வாஷ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணிக்கோங்க. நம்ம ஹேர்லேயே இந்த நம்ம அப்ளை பண்ணுறது தங்கிருச்சு அப்படின்னா ஹேர் ஃபால் ஆகும், ஹேரு சிக்கு விழுகும். ஆலோவேரா ஜெல்லாம் பார்த்தீங்கன்னா சக்கையாக இல்லாமல் நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்கள். இந்த கண்டிஷனர் பார்த்தீங்கன்னா நம்ம அப்ளை பண்ணிவிட்டு வாஷ் பண்ண உடனே இன்ஸ்டண்ட்டாக நம்ம ஹேர் வந்து நல்லா சில்கியாக சாஃப்டாக சைனிங்காக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.